இப்போ நம்ம பார்க்கறதுலாம் ஏதோ கோல்டில் வரக்கூடிய பீட்ஸ் ஜுவல்லரின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இதெல்லாம் வந்து வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரி. எனக்கு ஒரு 3/4 கிராமில் ஒரு நெக்லஸ் செட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரியில் தாங்க கிடைக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேட்டிருந்தீங்க, வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரி காட்டுங்கக்கா, அதுவும் பாடி சரவணா ஸ்டோர்ல இருந்து அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. 3/4 கிராமில் தொடங்கி நல்ல கிராண்டான நெக் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வரைக்கும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து 16%. ஸோ லைட் வெயிட் ஜுவல் வேணும், அதுவும் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வச்ச கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து இந்த கிறிஸ்டல் அந்த பீட்ஸ் வச்ச மாதிரியான டிசைன் தான். அதில் அந்த முகப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரியில் பண்ணியிருக்காங்க. வேக்ஸில் வந்து மோல்டிங் பண்ணிடுவாங்க, அதில் தங்கத்தை கரைச்சி ஊற்றி நல்லா பெரிய பெரிய டிசைன்லாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரி, அதாவது வந்து மெழுகில் பண்ணக்கூடிய அந்த மோல்டு ஜுவல்லரின்னு சொல்லக்கூடியது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இந்த கிறிஸ்டல் பீட்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனியாக அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் கூட ப்ரைஸ் போடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 16% இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 3/4 கிராம் தான். தங்கம் அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3/4 கிராம் தான். ஸோ ஒரு 10,000 ரூபா இல்லை 12,000 ரூபாக்குள்ளேயே இந்த ஜுவல்ஸை வந்து நீங்கள் வாங்கிடலாம். அப்ராக்சிமேட் ரேட் சொல்லியிருக்கேன். சிம்பிளாக ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ஒரு நெக்லஸ் டைப்பில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஜுவல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சாரீ யூஸ் பண்ணுறீங்கன்னா சில்க் சாரீஸ் கூட இதை மேட்ச் பண்ணலாங்க. சில்க் சாரீக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க ஒரு லைட் கலர் டாப்ஸ்கே பாருங்கள், இது கூட நல்ல ஒரு எலிகண்ட் லுக்கில் மேட்சாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதை வந்து சைடில் கூட இதுக்கு ரோப் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ரோப் ஃபுல்லாக ஏற்றி போட்டுட்டு சைடில் கூட அந்த முகப்பு வர மாதிரி நீங்கள் வச்சு போடலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இப்படி வச்சு காமிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த லென்த்து வந்து இந்த லென்த் வரைக்கும் வேணும்னா கூட நீங்கள் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். வெளியில் கூட நிறைய செயின் காட்டியிருக்கேன், அது கூட நீங்கள் வாங்கி போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஒரே ஒரு கோல்டன் பால் பெருசாக வச்ச மாதிரி முகப்பு பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 கோல்டன் பால் வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணோம்னா ஒரு பவுன் அப்படி வரும். பட் இது பார்த்தீங்கன்னா வெறும் 1.25 கிராமில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரி அந்த மெத்தட் பயன்படுத்தி இந்த மாதிரி ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைட் வெயிட்டடாக இருக்கும், அதே சமயத்தில் பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் கூட இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நல்ல யூனிக் டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் பண்ணுறாங்க. எடுத்து கையில் தொட்டு பார்த்தோம்னா இதோ ஒரு பிளாஸ்டிக் மணி மாதிரி தான் இருக்குது, பட் வந்து அது வந்து ரியல் கோல்டு. இந்த நெக் பீஸ் டிசைனே பாருங்க, வெறும் 5 கிராம்ல இருந்து 6 கிராம்குள்ளேயே பண்ணி வச்சிருக்காங்க வித் பெண்டன்ட்டோட. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்ங்க, கழுத்தில் இருக்கிறதே தெரியாது. அதே சமயத்தில் வந்து ஒரு 3-4 பவுண்டில் ஒரு நெக்லஸ் டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பட்ஜெட்குள்ளே நம்ம வாங்கணும், ஒரு 3/4 பவுண்டுக்குள்ளே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு கிராண்டான நெக்லஸ்ஸு, ஒரு ஹாரம் மாதிரி, ஒரு பீட்ஸ் ஹாரம் மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தங்கம் விற்கிற விலைக்கு வந்து நம்மளால் ரொம்ப அதிகமாக வெயிட்லாம் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ லைட் வெயிட் ஜுவல் வேணும், அதே சமயத்தில் ஒரு 3/4 கிராம்லலாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும். இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 பவுண்டில் வர மாதிரி இருக்குதா இந்த டிசைன்லன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கலெக்ஷன் தான். இதே மாதிரி வந்து ஒரு 2-3 டிசைன் இருந்தது. இவ்வளோ பெரிய பெரிய டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5-6 கிராம்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நம்பி தாங்க ஆகணும்.
பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கோல்ட் ஜுவல்லரி. ஒன்றும் கிடையாதுங்க, தங்கம் தான். அதுவும் நீங்கள் ஏதோ மெழுகுன்னு நினச்சிக்க போகிறீங்க. மெழுகுல மோல்டு பண்ணிட்டு பண்ணுவாங்க, அப்புறமா வந்து அதை அவங்க க்ளீன் பண்ணும்போது அந்த மெழுகுலாம் உருகி ஓடிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரம் டிசைன் மாதிரி. அதில் வந்து ஒயிட் பேர்ல்ஸில் வந்து அந்த செயின்ஸ்லாம் வர மாதிரி பண்ணிட்டு கீழே மட்டும் தொங்குது பார்த்தீங்களா, இது மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டில் பண்ணியிருக்காங்க. அது நடுவில் வர அந்த வயலட் கலர்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பீட் தான், அது கோல்டு கிடையாது. ஸோ நல்லா லாங் ஹாரமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து நல்லா ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்குதுங்க. சாரிக்காகட்டும், சுடி, டாப்ஸ், ஏன் ஜீன்ஸ் பேண்ட் கூட வேர் பண்ணலாம், நம்ம போடுற டாப்ஸை பொறுத்துது. இது பார்க்கறதுக்கு அப்படியே லிட்ரலி ஒரு வரிக்காய் அந்த பால்ஸில் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே அடுக்கடுக்காக அந்த பால்ஸே ரிப்பீட் பண்ணி பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் டிசைனு. ட்ரெடிஷ்னலாகவும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா யுனிக் டிசைனாகவுமே இருந்தது. அதுக்கு மேட்சிங்காக ஒரு டபுள் லேயரில் வந்து ஒரு ஹாரம் ஒரு மிடில் லென்த்தில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரோப் தாங்க கொடுத்துருக்காங்க, எதுக்குமே செயின் வரல. நல்லா ஸ்டர்டியாகவே நம்ம கழுத்தில் நிற்கும் போட்டோம்னா. இது பாருங்கள், மெரூன் கலரில் வருது அந்த பீட்ஸ்லாம். ஸோ நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரி என்ன கலரோ இல்லைன்னா ஒரு காமனாக ஒரு கலரில் கூட நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த நெக் பீஸ் டிசைன் கூட பாருங்கள், அதுவுமே அப்படியே பீட்ஸில் வர மாதிரியே கோல்டன் பீட்ஸில் வர மாதிரியே பண்ணியிருக்காங்க. வரிக்காய் பால்ஸ் அங்கங்கே நடுவில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. பிங்க் ஸ்டோன்ஸு, க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு இதெல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்ட் லுக்கில் தாங்க இருந்தது. நல்லா ஒரு பட்டு சாரிக்கெலாம் சூப்பராக மேட்ச் ஆகும். எல்லாருமே போடுற மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்குள்ளே. இந்த நெக் பீஸும் சேம் டைப் தான், பட் வந்து அது கீழே வந்து ஒரு பெண்டன்ட் வர மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல கிராண்ட் லுக்கிங்க. இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹாரம் டிசைனும் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்க பாருங்கள், எல்லோ கலரில், இது தாங்க கோல்டு. அண்ட் ஆல்சோ வந்து நடுவில் அந்த மெரூன் கலர் நடுவில் வந்து கோல்டன் பால்ஸ் வர மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 கிராம், 9 கிராம், 8 கிராம் இந்த மாதிரி வெயிட்டில் தாங்க இருக்குது. ஸோ வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்கிக்கலாம், அதே சமயத்தில் வந்து ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டுமே வேணும்னா கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனித்தனியாக நெக் பீஸ் வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம், இல்லை இந்த ஹாரம் டைப் வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு கிராண்ட் லுக்கிங் சேம் டைப் தான், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் அந்த ஹாரம் டிசைனில் வந்திருக்கு. நெக் பீஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பெண்டன்ட் டிசைன் வந்து வர மாதிரி ஒரு 3 இடத்துல வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கழுத்து ஒட்டி நிற்குங்க, ஒரு சோக்கர் டைப்பில் நிற்கும் அது. ஸோ வந்து இதே மாதிரி வேக்ஸ் கோல்ட் ஜுவல்லரியில் வந்து பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் கூட நம்ம வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சரவணா தங்க நகை மாளிகையிலேருந்து நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் பாருங்கள், ஸ்க்ரீனில் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அதில் டச் பண்ணி கூட நீங்கள் அந்த வளையல் டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். எப்படியும் ஒரு 5 பவுன் இருக்குமோ அந்த நெக்லஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதனோட வெயிட் வந்து 9.320 மில்லிகிராம் தான். இந்த ஹாரம் அதனுடைய இது வந்து வெறும் 11 கிராம்குள்ளே தாங்க இருந்தது. ரெண்டுத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் 16%. என்னடா வேக்ஸ் கோல்ட் ஜுவல்லரி காமிக்கிறேன்ட்டு ஹாரம் செக்ஷனுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுதுங்க. ஸோ ஒரு ட்ரைலர் மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல யூனிக் டிசைன்ஸு, ஒரு 1.5 பவுனு, 3 பவுனு, 2 பவுனு இந்த மாதிரி ஹாரம் டிசைன்ஸ் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே நம்ம வியூவர்ஸ்க்கு வேணுன்றதுக்காக இதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தப்போ எடுத்த கிளிப்ஸ் தான். ஸோ வந்து இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்கள் மொபைலில் வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.